புதுச்சேரி முருங்கம்பாக்கம் கடலூர் பிரதான சாலையில் RM மால் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் கடலூர் பிரதான சாலையில் மிக பிரம்மாண்டமாக RM மால் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி RM மால் நிறுவனத்தை திறந்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் சபாபதி மற்றும் முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். எவர் சேஃப் அகாடமி மற்றும் RM குரூப் ஆஃப் கம்பெனியின் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் முருகேஷ் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களை பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றிகளை தெரிவித்தார். RM மால் குறித்து நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் முருகேஷ் கூறுகையில், உங்கள் இல்லத்திற்கு தேவையான 20,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் ஒரே இடத்தில் கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்துள்ளோம். எனவே பொதுமக்கள் அனைவரும் தங்களது ஆதரவை எங்களது நிறுவனத்திற்கு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஏராளமான வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர். सर कैमरा सर कैमरा सर ये फोटो कैमरा सर கொடுங்க மொழிப்போர் தியாகி தினத்தை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தலைமையில் புதுச்சேரியில் அமைதி பேரணி நடைபெற்றது. மொழிப்போர் தியாகி தினத்தை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தலைமையில் புதுச்சேரியில் அமைதி பேரணி நடைபெற்றது. காமராஜர் தொகுதி ரெயின்போ நகர் பூங்காவில் இருந்து தொடங்கிய இந்த பேரணி அண்ணா சாலை, மகாத்மா காந்தி சாலை வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காமராஜர் மணிமண்டபத்தில் நிறைவு பெற்றது. பேரணியின் நிறைவாக மொழிப்போர் தியாகிகளுக்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தி அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள், 1965ஆம் ஆண்டு மொழிப்போர் நடைபெற்ற காலத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக காங்கிரஸ் இருந்தது. மத்தியில் இந்தி திணிப்பை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசுதான். அந்த மொழிப்போர் வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டு வருகிறது. அந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை மக்களிடம் எடுத்து சொல்லும் நோக்கத்துடன் தான் இந்த அமைதி பேரணி நடத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார். ஐந்தாம் தேதி நம்ம தாய்மொழிக்காக தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூறும் நாளாக இன்று அமைதி பேரணி நடத்தி இன்னைக்கு மக்களோட எங்களோட அஞ்சலியை செலுத்தியிருக்கோம். இதை மெயினாக கண்டிக்கணும்னு பார்த்தோம்னா, அன்றைக்கி புதுச்சேரியில் இருந்த ரூலிங் பார்ட்டியும் காங்கிரஸ் தான், தமிழ்நாட்டில் இருந்த ரூலிங் பார்ட்டியும் காங்கிரஸ் தான், சென்ட்ரல்லையும் வந்து காங்கிரஸ் தான் இந்த இந்தி திணிப்புங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. அதில் வந்து
புதுச்சேரி மின் பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் இலவச ஆயுள் காப்பீட்டு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் தனலட்சுமி திருமண மண்டபத்தில் புதுச்சேரி மின் பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் இலவச ஆயுள் காப்பீட்டு அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சட்ட ஆலோசகர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரை ஆற்றினார். வில்லியனூர் தொகுதி தலைவர் செம்மனேரி தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு முன்னிலை வகித்து உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் இலவச ஆயுள் காப்பீட்டு அட்டை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பு சங்க தலைவர் பாலகுரு முன்னிலை வகித்தார். மேலும் மின் பணியாளர்களின் முக்கிய கோரிக்கைகளாக புதுச்சேரி மின்துறை மூலம் மின் பணியாளர்களுக்கு மின் உரிமம் வழங்க வேண்டும், மின்துறையின் மூலம் புதிய மின் இணைப்பு பெயர் மாற்றம், அதை சார்ந்த பதிவுகள் செய்யப்பட்டு மின்சாரம் பெறப்படும் கால அளவு நிர்ணயிக்கப்பட்டதுடன் விவரங்கள் வெளிப்படையாக பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். பொதுமக்கள் மற்றும் மின் பயனாளிகள் ஆலோசனை இல்லாமல் அரசு தன்னிச்சையாக புதிய மின் மீட்டர்கள் பொருத்துவதை சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். நம்ம புதுச்சேரியில் அரசாங்கத்தில் நாளைக்காக நம்ம கேட்டு உரிமையாக கேட்டுவாங்க. இந்த நூலில் தெரியும் மின் புதைவடம் பதிச்சதில் ஆயுள் காப்பீடு வழங்கப்பட்ட புதுச்சேரியில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது நெட்வொர்க் அசோசியேஷன் மாநாடு. நலவாரியம் அமைக்கும் கட்சிக்கே ஆதரவு. தலைவர் மனோகரன் பிரகடனம். ஆல் இண்டியா நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக புதுச்சேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மாபெரும் ஆலோசனை கூட்டம் மிக எழுச்சியுடன் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிபுணர்கள் இதில் பங்கேற்று தங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் புதுச்சேரியில் இருந்தும் பொது அறிவு மற்றும் வணிகத்திறன் மிக்க ஆயிரக்கணக்கான நெட்வொர்க்கர்கள் இந்த விழாவில் திரளாக கலந்து கொண்டனர். விழாவை ஒட்டி அமைக்கப்பட்டிருந்த பிரத்யேக ஸ்டால்களில் பல்வேறு நிறுவனங்களின் தயாரிப்புகள் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. நெட்வொர்க்கர்கள் தங்களது நிறுவன பொருட்களை நேரடி விற்பனை செய்வது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். 100% வெள்ளை நிற வணிகம் மற்றும் கருப்பு பணமற்ற பொருளாதாரம் என்ற கொள்கையின் அடிப்படையில் இத்துறைக்கு தனி சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை விழாவில் வலுவாக முன்வைக்கப்பட்டது. ஓட் பண்ணி கேட்குற அளவில் இருக்கிறாங்க. ஏன் இதில் பேச மாட்டேங்கிறீங்க அப்படிதான் கேட்குறாங்க தவிர நம்ம புறக்கணிக்கவில்லை. ஒரு சரியான இடத்துக்கு வருவோம். அந்த வகையில் தான் இன்னைக்கு நம்ம செய்யணும். மிகப்பெரிய வித்தியாசம். ஒரே எந்த துறையாக இருக்கோம், அது ஐடி துறையாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டு விமானியாக பயிற்சி எடுத்துட்டு அங்கே போய் வேலை செய்யலாம். நாமும் ஒரு பணம் கட்டி ஒரு பொருளை வாங்குவோம். நாம் இன்னும் அந்த உலகம் இருக்காக உடைக்க முடியல. ஒரு கம்பெனி ஜெர்மன் கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் கம்பெனி இன்னும் நான் செய்ததில்லை, உடைக்க முடியல. நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன். இந்த அசோசியேஷன் தொடங்கிய தமிழ்நாடு மக்கள் நான் போட்டு சொல்றேன். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் இயக்கத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் இயக்கத்தின் சார்பாக நிறுவனர் எம்ஜிஆர் சந்திரசேகரன் அவர்கள் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் கலைவர்தன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவை இயக்கத்தின் செயலாளர் புருஷோத் அவர்கள் தலைமை தாங்கினார். பொறுப்பாளர்கள் வெங்கடேசன், வசந்த், ஸ்ரீதர், கிருஷ்ணசுவாமி, ரவி, ரங்கநாதன், சுப்பிரமணியம், சுந்தர் கணேஷ் மற்றும் உறுப்பினர்கள், மகளிர் அணியினர் ரூபா, தீபா, உண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுவை மாநில சுபாஷ் சந்திரபோஸ் தலைமை ஆட்டோ சங்கம் சார்பாக நண்பர் ஹாஜி முகமது தலைமையில் ஆட்டோ தொழிலாளர்களுடன் விழாவில் கலந்து கொண்டு மேலும் விழாவை சிறப்பித்தார்கள். என் இந்தியா என் வாக்கு என்ற தேசிய கருப்பொருளை மையமாக வைத்து
புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் நடைபெற்ற 16வது தேசிய வாக்காளர் தின விழாவில் மாணவர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். என் இந்தியா என் வாக்கு 2026 என்னும் தேசிய கருப்பொருளை மையமாக வைத்து புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 16வது தேசிய வாக்காளர் தின விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான பல்வேறு கல்லூரிகளைச் சார்ந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு வாக்காளர் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி மற்றும் விழிப்புணர்வு வாகனத்தை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் 100% வாக்களிப்போம் என்ற வகையில் கையெழுத்திட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், தேர்தல் அதிகாரி தில்லைவேல், மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான குலத்துங்கன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு ஜனநாயக மதிப்புகளை வலுப்படுத்துவதில் துல்லியமான வாக்காளர் பட்டியலின் அவசியத்தையும் குறித்து விளக்கினார்கள். தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் சிறப்பாக பணிபுரிந்த வாக்காளர் பதிவு அதிகாரிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வாக்காளர் பதிவு அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பாஜக பேனரை அகற்ற வலியுறுத்தி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அலுவலகம் எதிரில் இருக்கும் அண்ணா திடலில் பாஜக பேனர் நீண்ட நாட்களாக இருப்பதை கண்டித்தும் அகற்றாததை கண்டித்தும் இளைஞர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் நகராட்சி ஆணையரை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். மேலும் அண்ணா திடலில் வைக்கப்பட்டுள்ள பேனரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினர் தங்களது கொடிகளை கட்டினர். இதனால் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதனை மீறி தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்தனர். உடனடியாக பாஜக பேனரை அகற்ற வேண்டும், இல்லை என்றால் சாலை மறியல் போராட்டம் நடத்துவோம் என்று கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் அண்ணா திடலில் வைக்கப்பட்டிருந்த பேனரை அகற்றினர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் காங்கிரசார் புறப்பட்டு சென்றனர். புதுச்சேரி நகராட்சியில் தூங்காதே, 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 புதுச்சேரி நகராட்சி தூங்காதே, அகற்றிடு, அகற்றிடு, புதுச்சேரி நகராட்சி அகற்றிடு, புதுச்சேரி நகராட்சி கைகூலிய அரசை கண்டிக்கின்றோம், அகற்றிடு, 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 அகற்றிடு. பாசிச பேனர் ஜெய் கொஞ்சம் பின்னாடி வாங்க. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், பாசிச பேனரை அகற்றிடு, 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 அகற்றிடு. பாசிச பேனரை அகற்றிடு.
மொழிப்போர் தியாகி தினத்தை முன்னிட்டு கிருமாம்பாக்கம் பகுதியில் திமுக சார்பில் தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. எமது தாய்மொழியாம் செம்மொழி தமிழ்மொழி உணர்வு என உலகிற்கு உணர்த்தும் தமிழ் மொழி வாழ தீயிக்கு தீன் கொடுத்த மறைந்த புகழால் வானமும் வையகமும் உள்ளவரையும் வாழும் மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தேர்தல் கழக பொறுப்பாளரும் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத்ரட்சகன் அவர்கள் ஆலோசனைப்படி மாநில கழக அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களின் மேலான வழிகாட்டுதலின்படி ஏம்பலம் தொகுதி கழகத்தின் சார்பில் கிருமாம்பாக்கம் கடைவிகுதி 4 முனை சந்திப்பில் ஏம்பலம் தொகுதி கழக செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில சங்க துணை அமைப்பாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் தொகுதி அவைத்தலைவர் பலராமன், தொகுதி மாநில பிரதிநிதி ஜெகநாதன், தொகுதி துணை செயலாளர் கோவிந்தராஜ், தொகுதி பொருளாளர் இளம்பரி இவர்களின் முன்னிலையில் இந்தி எதிர்க்கும் போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு கழக தோழர்கள் ஜெகநாதன், கலியபெருமாள், அழகேசன், பாவடசுவாமி, குழந்தை மனோகரன், கண்ணன், குருசாமி, ஜெயசேகரன், மரக்கார் என்ற நாகமுத்து, ஜெயவேலு, மாநில மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சுமதி, மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் வெங்கட்ராமன், தொகுதி மாணவர் அணி அமைப்பாளர் செல்வி கனிமொழி, மாயவன் துணை அமைப்பாளர் கௌசிகன், அரவிந்த், குமார், பசுமை முராரி, ஜானகிராமன், கணபதி, ராஜேஷ், அற்புதராஜ், தொகுதி உறுப்பினர் சங்கர், நிவாஸ் ராமர் என்ற தனபால், ராமானுஜம் மார்டின், மாயவல் காளிதாஸ், முருகன், ஆறுமுகம், பன்னீர்செல்வம், குமரவேல், மூர்த்தி, ராமமூர்த்தி, தொகுதி தொண்டரணி அமைப்பாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு தியாகிகளுக்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த ஏற்பாட்டினை திமுக கட்சி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வெல்லட்டும் வெல்லட்டும் திமுக வெல்லட்டும் தந்தை பெரியார் அண்ணா விளக்கம் தவிர்த்துவோங்க. தொடரட்டும் 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 தமிழகம் வென்றெடுப்போம் 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 தமிழகம் தூதை ஒத்து ஒட்டு அண்ணி இடத்து திமுக வெல்லட்டும் திமுக வெல்லட்டும் வீர வணக்கம் வீர வணக்கம் ஒளிபர் யாக செம்மர்களுக்கு வீர வணக்கம் 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 இந்தி எதிர்ப்பு போராட்ட களங்கண்ட உயிர் நீத்த போராளிகளுக்கு வீர வணக்கம் எதிர்த்த போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உயிர் நீத்த தமிழ் போராளிகளுக்கு வீர வணக்கம் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த மடுகரை மந்தவெளியில் ஸ்ரீனிவாசன் பெருமாள், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ கூத்தாண்டவர் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் அன்னதானம் வழங்கினார்.